அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளை உனக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை உன் கைகூடி வரப்போகின்றது. உனக்கு மிகவும் பிடித்த ஒன்றை உன் கைகளில் சேர்க்கப் போகின்றேன். நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த ஒன்றை உன் கைகளில் சேர்க்கும் பொழுது நீ எவ்வளவு ஆனந்தமாக இருக்கப் போகின்றாய் என்பதனை உன் அம்மா நான் பார்க்க போகின்றேன். என் தங்கமே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, நாளை உனக்காக நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். இந்த முடிவு எடுக்கும் பொழுது விரைவில் எடுத்துவிடு. நாளை என்று உனக்கான நாளை நீ தள்ளிவிட்டு போகாதே. உன் முடிவில் நீ தெளிவாக இருக்கும் பொழுது உன்னை யார் என்ன செய்ய முடியும்? நீ வீணாக மற்றவர்களை பற்றி தானே நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ கீழே விழும் பொழுது உன்னை யார் தூக்கிவிட்டார்? இந்த அம்மாவை தவிர உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று சில நேரங்களில் அழுது கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, உனக்கான செயலை நீ செய்யும் பொழுது துணிச்சலோடு செய். மிகவும் தைரியமாக செய். இங்கு நடப்பது என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். உனக்கு வெற்றி தோல்வி வருவது என்பது நான் ஏற்கனவே தீர்மானித்ததுதான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவும் மனப்பக்குவம் உன்னிடம் இல்லை. வெற்றி வந்தால் மட்டும் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றாய். ஏன் குழந்தையே இப்படி செய்து கொண்டிருக்கின்றாய்? நீ தோல்வி அடையும் போதுதான் அதிலிருந்து அதிக அனுபவம் பாடத்தை கற்றுத்தருகின்றது. அதற்காக உனக்கான தோல்வியடையும் போதுதான் அதிலிருந்து அதிக அனுபவ பாடத்தை கற்றுத்தருகின்றார். அதற்காகத்தான் தோல்வியை நான் பெற வேண்டும் என்று சொல்லவில்லை. உன்னை மீறி வந்துவிட்டால் எதையும் நீ எதிர்கொள்ள பழகு என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எதையும் நீ ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். நீ ஆசைப்படுவதில் ஒன்றும் தவறு இல்லை. வெற்றிதான் பெற வேண்டும் என்பதில் சாத்தியமில்லாத ஒன்றுதான். இப்பொழுது யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். அதில் என்ன பண்ணலாம் என்றுதானே யோசிக்கின்றாய். அங்கிருந்து உனக்கு யோசிக்க நேரமில்லை. அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் நீ மிக கவனமாக இரு. உன்னுடைய கவனத்தை வேறு எதிலும் திசை திருப்ப வேண்டாம். நீ எப்படியாவது விழுந்து விடுவாய் என்று மற்றவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பொழுதும் நான் என் குழந்தையை அந்த நிலைக்கு கொண்டு செல்ல மாட்டேன். நீ விழுந்து விடுவதை பார்த்து அவர்கள் சிரிக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் உன்னை எவ்வளவு தரக்குறைவாக நினைக்கின்றார்களோ அதே அளவுக்கு உன்னை நான் உயர்த்தி காட்டப் போகின்றேன். நிஜம், நீ பெருமகிழ்ச்சி கொள்ளப் போகின்றாய். எந்த ஆனந்தமும் உன்னுள் இருக்கத்தான் போகின்றது. நீ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாய் அதையும் அவர்கள் பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டுதான் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உன்னிடம் ஆறுதல் சொல்வது போல சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீயோ அதை உண்மை என்று நம்பிவிட்டாய். என் அன்பு குழந்தையே, நீயோ அதை உண்மை என்று நம்பிவிட்டாய். என் குழந்தையே, உனக்கு எந்த ஆசை வேண்டுமானாலும் இருக்கட்டும். அதில் மிகப்பெரிய ஆசையை நீ இலக்காக வைத்துக்கொள். அதை தடை. என் அன்பு குழந்தைக்கு யார் உன்னிடம் உண்மையாக பேசுகின்றார்கள், போலியாக பழகுகின்றார்கள் என்பதை நான் விரைவில் உனக்கு காட்டப் போகின்றேன். அதற்கான தருணம் எல்லாம் இதோ வந்துவிட்டது. நீ நினைத்த காரியம் வெற்றியடைய வேண்டும். ஆனால் நிச்சயமாக உனக்கான முழு முயற்சியை அதில் செலுத்த வேண்டும். உனக்குள் எந்த ஆசை வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் மிகப்பெரிய ஆசையை இலக்காக வைத்துக்கொள். அதை தடை ஒன்றும் இல்லை. உன் கூடவே சேர்த்து வேகமும் விவேகமும் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ எவ்வளவு பெரியதாக ஆசைப்பட்டாலும் அதை மிக எளிதாக நிறைவேற்றிவிட முடியும். அதை நான் திரும்ப திரும்ப என் குழந்தைக்கு சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன். நீ ஆசைப்படுவது தவறு இல்லை. நான் அதை நடத்தி காட்டுவதிலும் தவறு இல்லை. ஆனால்
நீ அதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றாயா என்பதை பொறுத்துதான் அது உனக்கானதை தீர்மானிக்கும். ஆனால் முதலில் முயற்சி செய்யும் பொழுதுதான் நம்பிக்கை இழக்கின்ற மாதிரி பல பேர் பலவிதமாக பேசுவார்கள். ஏனென்றால் அப்பொழுது முயற்சி என்னும் படிக்கட்டில்தான் பயணம் செய்கின்றாய். நீ முயற்சி செய்யும் பொழுது உன்னை யாருமே கண்டு கொள்ளவில்லையே என்று வருத்தப்படுவாய். அப்பொழுது அப்படித்தான் இருக்கும். தோல்வி அடையும் பொழுது உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார்கள். என் தங்கமே, நான் தான் முழு காரணம் என்று சொல்வதற்கு இங்கு பல பேர் உண்டு. இதுதான் இந்த மாயை. உலகம் அழிந்து பல பேருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கலாம். யார் என்ன சொன்னால் என்ன, உன் வேலையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. உன் மனதில் உள்ள இலக்கை தவிர நீ பயணம் செய்ய வேண்டாம். நீ போகும் பாதையை தெளிவாகத்தான் இருக்கப் போகின்றது. தடைகள் வருமோ என்றுதானே பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அதற்கு வழியே இல்லை என் அன்பு குழந்தையே. ஏனென்றால் உன் கையை பிடித்து வழிநடத்தி செல்வது இந்த அம்மாதான். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தோல்வியை தந்து விடுவேனா? நீ வெற்றி பெறுவது நிச்சயம். உனக்காக உன் அம்மா தினந்தோறும் நான் உன்னை பார்த்து கொண்டேன். உன் சந்தோஷத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் நான் உன்னிடம் கூறிக்கொண்டிருப்பது உனக்கு தெரியாது. நான் உன் மனக்கணக்கை நிறைவேற்ற போராடி கொண்டுதான் இருக்கின்றேன். நீ இப்பொழுது எவ்வளவு கஷ்டப்படுகின்றாயோ அவ்வளவு நீ வரும் காலத்தில் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் என்பது நிதர்சனமான உண்மை. நான் உறுதியாக சொல்கின்றேன் என்றால் கடவுள் என்பது முதலில் சோதிப்பார்கள், ஆனால் கைவிட மாட்டார்கள். அதே போலத்தான் இந்த அம்மாவும் உன்னை சோதிக்கின்றேன் என்று நினைத்துக்கொள். ஆனால் உன்னை இறுதியில் நான் கைவிட மாட்டேன் என்று நம்பிக்கை கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை உன்னை அழைத்து செல்லும். அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது நானும் உன்னிடம் சந்தோஷமாக வந்து சேர்வேன். அப்பொழுது நீ என்னிடம் எனக்கு நன்றியே சொல்வாய். அம்மா, தாயே, நீங்கள் சொல்வது போல எனக்கு நடந்துவிட்டது. என் வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்து விட்டது. இதுவே எனக்கு போதும் என்று நீ சொல்வாய். அப்பொழுது என்னிடம் உன் மனதார என்னை வேண்டிக் கொண்டு எனக்கு வேண்டியதை நீ செய். அப்பொழுது நான் சந்தோஷமாக நீ செய்ய போவதை ஏற்றுக்கொள்கின்றேன். அம்மா சொல்வது நிதர்சனமான உண்மையாக கருதி கொண்டு எல்லாவற்றையும் நினைத்து பயப்படாதே. அனைத்தையும் நான் சரி செய்து தருகின்றேன். கூடிய விரைவில் நீ நினைத்தது நடக்கப் போகின்றது. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் அன்பு குழந்தைக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த அம்மாவினுடைய நாமத்தை மட்டும் மனதார நீ உச்சரித்து கொண்டிருந்தாலே போதும். உனக்கான கஷ்டமான சூழ்நிலையில் என் இரு கரங்களை நீட்ட நான் தயாராக உள்ளேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.